பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை நினைய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் வெளியான திரைப்படங்கள் எல்லாமே இப்போ செப்டம்பர் மாதத்தில் ஓடிடியில் வரப்போகுது. எந்தெந்த திரைப்படம் எந்தெந்த ஓடிடியில் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரகுதாதா, கீர்த்தி சுரேஷ் அவங்களால் நடிக்கப்பட்ட திரைப்படம் தான் ரகுதாதா. இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ செப்டம்பர் 13ஆம் தேதி ZEE5 ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆக போகுது. வாழை திரைப்படம் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவங்களுடைய பயோகிராஃபின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. இப்போ செப்டம்பர் 27ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ரஞ்சித் அவர்கள் டைரக்ட் பண்ணி சியான் விக்ரம் ஒரு நியூ கெட்டப்ல நடிச்ச திரைப்படம் தான் தங்கலான். இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ செப்டம்பர் 20ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா அருள்நிதி அவங்க நடிச்ச டிமாண்டி காலனி திரைப்படம் ஒரு த்ரில்லரான திரைப்படம். இந்த திரைப்படத்தோட டைரக்டர் அஜய் ஞானமுத்து அவங்களே சொல்லலாம். இந்த திரைப்படம் கமிங் செப்டம்பர் 27 ZEE5 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா ஸ்திரீ 2. இந்த படத்தினுடைய டைரக்டர் அமர் கௌஷிக் அவங்களே சொல்லலாம். ஒரு ஃபீமேல் கேரக்டரை ஓரியன்டா வச்சு இந்த படம் நகர்ந்து போகுதுன்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரைக்கு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. ஒரு மாசான வசூல் வேட்டையை செஞ்சுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த படம் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் கலை.